வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆசாதி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவீனா ரவியை தூக்கு தண்டனைக்கு போட போகிறோம். இந்த சமயத்தில் அவங்க பிரெக்னென்ட் ஆகிறது வந்துட்டு தெரிய வரதுனால தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டு ஜெயிலில் வந்துட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு டெலிவரி டைமுங்கிறதுனால ஜிஹெச்சில் சேர்த்த பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா லால், ஸோ இவங்களோட மருமக, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியா இருந்தாலுமே வந்துட்டு ரவீனா ரவியை குழந்தை பிறந்ததும் ஹாஸ்பிட்டல் வந்து தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கிறது வந்துட்டு போலீஸுக்குமே தெரிஞ்சிச்சு. இதையும் மீறி எப்படி இவங்க ஹாஸ்பிட்டலும் தூக்க போறாங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தில் தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த ஸ்ரீநாத் பசி ஆகட்டும், ரவீனா ரவி ஆகட்டும், லால், இவங்க மூணு பேரோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தூக்குறதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 பேர்த்த வந்துட்டு ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே வந்துட்டு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட்டுங்கிறது அன்இமேஜினபிளாக நல்லா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக வந்துட்டு இருந்தது. படத்தில் அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய வக்கீலுக்கான போர்ஷனுங்கிறது வந்துட்டு செம்ம மாசா இருந்தது. வந்து ஒரு 2 சீன்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டாரு. லாலுக்கான ஒரு பில்டப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபைட் ஆகட்டும், போலீஸை பேசக்கூடிய ஒரு டயலாக் ஆகட்டும், ரொம்ப சூப்பரா வந்துட்டு அழகா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி போட்டு இருந்தது. இந்த சைடு இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ் சைடுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்துமே ரொம்ப அசால்ட்டா வந்துட்டு இருந்துட்டாங்களோங்கிறது என்னமா இருந்தது. இவங்களை ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளாக வச்சிருக்க போறாங்க, ஒரு வாரமா வச்சிருக்க போறாங்க. கூட அந்த ஒரு ரூம்லயே ஒரு 2 போலீஸ் இருந்தாலும் என்ன அப்படிங்கிற என்னோட கேள்வியாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க ரொம்ப வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ, இத்தனை பேரை வந்துட்டு இவங்களால வந்து லாக் பண்ண முடிஞ்சது. இருந்தாலுமே போங்க அப்படின்ட்டு வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கு வந்துட்டு கூட இருக்கிற போலீஸ் கேட்டதுக்கு ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ரீசனுமே வந்துட்டு சொல்றாங்க. இவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணோம்னா தேவையில்லாம மீடியா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்படி வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் இந்த பிளான் எல்லாம் பண்ண தெரியும், ஒரு எமோஷனலா வந்துட்டு இருக்கும், எல்லாத்துக்கும் பப்ளிக் கூட கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஆனா இவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாம இவங்களும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு மோட்ல யாருக்கு தெரியாம ஒரு வாரம் அவங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் வச்சிருக்க முடியும்ல, அதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்தது. ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்களோ போலீஸ் சைடு. இவங்களும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பிளான் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற என்னோட ஒரு எண்ணமா இருந்தது. அந்த இடம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாங்க. மித்தபடி ஒரு குட் வாட்சபிளான மூவியா இருந்தது. நீங்க இதை கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.